ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோசாஃப்ட் அசூரில் வந்து விஎம் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு சர்வர் விஎம் கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கிரியேட் ரிசோர்ஸஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு விண்டோஸ் சர்வர் 2019 வேணும். எனக்கு கார்டு டேட்டா சென்டர் கார்டு இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு விண்டோஸ் சர்வர் 2016 டேட்டா சென்டர் எடிஷன் வருது. ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு எம்எஸ்சி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரிசோர்ஸ் குரூப் நான் புதுசாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரிசோர்ஸ் குரூப் தான் கண்டெய்னர் மாதிரி. இந்த விஎம் கூட எல்லா ரிசோர்ஸஸும் இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் தான் இருக்கும். ஸோ விஎம்க்கு என்ன வேணும் ஓகேங்க, கோர்ஸர், ரேமு, ஸ்டோரேஜ், நெட்ஒர்க்கு, ஓகேங்க, ஃபயர்வால்ஸு, நெட்ஒர்க் செக்யூரிட்டி குரூப்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், ரிசோர்ஸு எல்லாமே என்ன பண்ணும், இந்த நெட்ஒர்க் செக்யூரிட்டி இந்த ரிசோர்ஸ் குரூப்பில் தான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இருக்குங்க. அதனால் ஒரு விஎம்க்கு நான் என்ன பண்ணுறாங்க, இந்த விஎம்க்கு நான் தனியாக ஒரு ரிசோர்ஸ் குரூப் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். விஎம் நேம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சர்வர் 2019 கொடுத்துக்கிறேன். எந்த ரீஜன் அப்படின்னா அவங்க வெஸ்ட் யூஎஸ்2 கொடுக்குறேன். இந்த ரீஜன் அப்படின்னா இந்த ரீஜனில் இருக்கிற டேட்டா சென்டர் தான் இது விஎம் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அவைலபிள் ஆப்ஷன் எனக்கு எதுவும் தேவையில்லை, ஏன்னா டெஸ்டிங் விஎம் தானே, அதனால் இது தேவையில்லை. இமேஜ் பார்த்திங்கன்னா 2016 டேட்டா சென்டரு. நான் என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு விண்டோஸ் சர்வர் இது பார்த்திங்க அப்படின்னு இதுக்குள்ளே என்ன பண்ண உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்க எல்லா இமேஜ் காட்டுது. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேட்டா சென்டர் ஜென் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். மாற்றிக்கலாம், வேறு எது இமேஜ் இருக்குன்னு பார்க்கலாம். சரி, வந்து இதே எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா 1 கோர் 5 GB மெமரி. இதுதான் விஎம் சைஸு. ஸோ சைஸ் நம்ம இங்கே சூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரல் பர்பஸ் விஎம்மு. விர்ச்சுவல் கோர்ஸ் பார்த்திங்கன்னா 1, ரேம் பார்த்திங்கன்னா 5 GB, டேட்டா டிஸ்க் 4. மந்த்லி காஸ்ட் பார்த்திங்கன்னா $41 ஆகும். இதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு வராத பார்க்கலாம். $30 ஒன்று இருக்குது. இது செலக்ட் பண்ணிக்கலாம். B2S இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்ம B2S ஸ்டாண்டர்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 விர்ச்சுவல் சிபியூஸ், 2 கோர்ஸ் இருக்குது, 4 GB ரேமு. மந்த்லி பார்த்திங்கன்னா $30 ஆகும். ஸோ யூசர் நேம் என்ன பண்ணுறேன், நான் கொடுத்துக்கிறேன் அட்மின். இது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எஸ் அட்மின் கொடுத்துக்கிறேன். சர்வர் அட்மின் பாஸ்வேர்ட்.
ஸோ நான் கிரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்த அப்புறம் இந்த விண்டோவில் வரும். இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ண சொல்லும், ரிசோர்ஸ் குரூப்ஸ் செலக்ட் பண்ண சொல்லும். ரிசோர்ஸ் குரூப்ஸ் அந்த விஎம்மோட எல்லா ரிசோர்ஸும் இதில் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இது விஎம் நேம் கொடுத்தாச்சு. ரீஜன் வந்து எந்த எந்த ரீஜனில் எந்த டேட்டா செட்டில் வந்து இது விஎம் க்ரியேட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ரீஜன் பார்த்திங்கன்னா US2 அப்படின்னா அந்த ரீஜனில் இருக்கிற டேட்டா சென்டர் தான் அந்த விஎம் வந்து க்ரியேட் ஆகி ஸ்டோர் ஆகும். அவாயபிலிட்டி ஆப்ஷன் வந்து நம்ம வேண்டாம் அப்படின்ட்டுருக்கோம். ஏன்னா இது டெஸ்ட் விஎம். இமேஜ் வந்து விண்டோஸ் சர்வர் 2019 டேட்டா சென்டர் எடுத்துருக்கேன். விஎம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 வெர்ச்சுவல் CPU 4 GB ஒரு மெமரி. ஸோ இதில் மந்த்லி காஸ்ட் வந்து $30 ஆகும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, இன்பவுண்ட் ரூலு, இங்கே இது நம்ம ஆர்டிபி ஆக்சஸ் அலோவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லைசன்சிங் எங்கிட்ட இருக்கணும், லைசன்ஸ் இருக்குங்களா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்கு, ஓஎஸ் டிஸ்க் வந்து உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் டிஸ்க் SSD எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கலாம். அது என்கிரிப்ஷன் டைப்பு டிஃபால்ட் வந்துடும். டேட்டா டிஸ்க் வேணும் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அதெல்லாம் ஒமிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நெட்ஒர்க்கிங்க, விர்ச்சுவல் நெட்ஒர்க் நேம் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் உங்களுக்கு ஓகேங்களா, க்ரியேட் பண்ணிக்கிச்சு. நியூவாக அது க்ரியேட் பண்ணுது. சப்நெட் டிஃபால்ட் எடுத்துக்காது. பப்ளிக் ஐபி என்ன பண்ண உங்களுக்கு ஓகேங்களா, அதுவும் அதில் பேசிக்ஸு உங்களுக்கு என்ன பண்ணும், நியூவாக பப்ளிக் ஐபி க்ரியேட் பண்ணிக்குது. சப்நெட்டு செக்யூரிட்டி குரூப் பேசிக் எடுத்துக்குது. பப்ளிக் ஐபி இன்பவுண்ட் போர்ட் வந்து 3 ஆர்டிபி போட்டு லோட் பண்ணிச்சு நமக்கு தேவையில்லாத. இது நெட்ஒர்க் பார்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், விர்ச்சுவல் நெட்ஒர்க்கு, சப்நெட்டு, பப்ளிக் ஐபி, நெட்ஒர்க் செக்யூரிட்டி குரூப்ஸு, அதுக்கப்புறம் இன்பவுண்டு போர்ட்டு, ஆர்டிபி போர்ட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டு. சரி, இதில் எதுவும் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகல. டிஃபால்ட் என்னவோ அதை எடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோ ஷட் டவுன் ஆப்ஷன் இருக்குது, இது தேவையில்லை, நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக்கப் இருக்குது, சைட் ரெக்கவரியில் இருக்குது. ஓஎஸ் அப்டேட் வந்து நம்ம மேனுவல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்க. பட் தேவையில்லை, நம்ம என்ன பண்ணலாம், மேனுவலாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து மேனேஜ்மெண்ட் பார்ட்டு. மேனேஜ்மெண்ட் பார்ட்டில் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு பூட் டயக்னாஸ்டிக்கு, ஐடென்டிட்டி, ஆக்டிவ் டைரக்ட் வருமா, லோக்கல் யூஸர் வந்து யூஸ் பண்ணுமா, ஆட்டோ ஷட்டர் வேணுமா, பேக்கப்பு, சைட் ரெக்கவரி, அப்டேட், எந்த ஆப்ஷன் ஃபுல்லும் நம்ம இதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு இது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா அப்படியே நீங்கள் டிஃபால்ட் என்ன வேல்யூ அதை அப்படியே கொடுத்துருங்க. விஎம் ஜென்ரேஷன் Gen 1 Gen 2 இருக்கும் ஓகேங்களா, Gen 1 செலக்ட் பண்ணிக்கிங்க. டேக்ஸு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரிவ்யூ பண்ணிட்டு க்ரியேட் பண்ணணும், ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். வேலிடேஷன் பாஸ் ஆச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டுறதுல ஸோ ஹவர்லி வந்து உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு காட்டுது இது. இதுக்கப்புறம் இதுதான் ஓகேங்களா, சம்மரி, பேசிக் சம்மரி ஃபுல் இதில் காட்டும். டிஸ்க்கு, நெட்ஒர்க்கிங்கு, மேனேஜ்மெண்ட்டு, அட்வான்ஸ்டு ஓகேங்களா. இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் என்னென்ன பார்த்தோமோ அதை என்ன நான் கம்ப்ளீட்டாக இதில் காட்டுறது. இதில் நம்ம செக் பண்ணி ஃபைனலாக ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண விஎம் க்ரியேட் பண்ணலாம். இதை சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம், போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு. சரி, இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ விஎம் டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்குது. இதில் என்னென்ன பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு நம்ம அந்த ப்ராக்ரஸை நம்ம இதிலே பார்க்கலாம்.
இதுலேயே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா, இந்த ஆப்ரேஷன் டீட்டெயில் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆச்சு. go to resources. So the VM status running, location STS 2 இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் சைஸ் இங்கே இருக்குது, பப்ளிக் ஐபி விர்ச்சுவல் நெட்வொர்க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹோமில் வந்துருங்க. வந்துட்டு என்ன பண்ணுங்க, விஎம்ஐ செலக்ட் பண்ணுங்க. பண்ணிக்கணும் இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம க்ரியேட் பண்ண விஎம் ரன்னிங்கில் இருக்குது. சரி, இதில் வரும் ப்ராப்பர்ட்டிஸு. ஸோ விஎம்மோட ப்ராப்பர்ட்டிஸ் விஎம் நேமு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓகேங்களா. என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறம் விண்டோஸ் சர்வர் பிளான் வந்து 2009 டேட்டா சென்டர் ஜென் V1 ஏஜென்ட் ஸ்டாட்டஸ் ஏஜென்ட் வெர்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மைக்ரோசாஃப்ட் விர்ச்சுவல் ஏஜென்ட் ஒன்று இருக்குது, அது இன்ஸ்டால் பண்ணால் தான் இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் விஎம் லெவலில் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த அசூர் போர்ட்டலில் வந்து அதோட பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணலாம். அப்போ இந்த ஏஜென்ட் வந்து ரன் ஆகிருந்தா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் குரூப்பு கோலோகேஷன் ஸ்டேட்டஸு அவைலபிலிட்டி ஸ்கேலிங் இது கிடையாது. இது வந்து டெஸ்ட் விஎம்னால செலக்ட் பண்ணேன், எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இல்லை. சரி, அதுக்கப்புறம் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஐபி அட்ரஸு, ப்ரைவேட் ஐபி அட்ரஸு, விர்ச்சுவல் நெட்வொர்க்கு, டிஎன்எஸ் நேமு என்ன சைஸ் பாருங்கள், விஎம் சைஸு என்ன 2 விஎஸ்ஸு விர்ச்சுவல் சிபியூஸு, ரேம் வந்து 4 GB இல்லை. விஎம் சைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் BTS. டிஸ்க்கு பாருங்கள், ஓஎஸ் டிஸ்க் ஒன்றே மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா. டேட்டா டிஸ்க் வந்து 0 ஸ்பாட். இது பேசிக்ஸு ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கப்புறம் மானிட்டரிங் அப்படின்னா மானிட்டரிங் அப்படின்னா சிபியூவில் நெட்வொர்க் லோடு இருக்குது, டிஸ்க் ஆப்ரேஷனு ஓகேங்களா. நம்ம டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். விண்டோஸில் டாஸ்க் மேனேஜர் மட்டும் அதை பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய டேப் வரும், சிபியூ மெமரி நெட்வொர்க்கு டிஸ்கில் கட்டலாம், அதே தான் இதுவும் ஓகேங்களா. அதே மாதிரி தான். சரி, இதில் 1 ஹவருக்கு 6 ஹவர்ஸ்க்கு 12 ஹவர்ஸ்க்கு ஓகேங்களா 30 டேஸ் வரைக்கும் வந்து நம்மள நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ்னால் இதில் நீங்கள் மானிட்டர் பண்ணலாம் ஓகேங்களா. லோடில் எப்படி போயிட்டு இருக்குது, சிபி லோடு எவ்வளோ, டிஸ்கில் அப்படி நெட்வொர்க் எவ்வளோ, பேண்ட்வித் எவ்வளோ, இன்கமிங் அவுட் கோயிங் எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு மானிட்டர் பண்ணலாம். கேபபிலிட்டிஸ் பேக்கப் சைட் ரெக்கவரி ஆட்டோ ஷட் டவுனு இன்சைட்டு செக்யூரிட்டி இதெல்லாம் ரெக்கமெண்டேஷனு ஃபாலோயிங் அஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இவ்வளோ திங்ஸ் இருக்குது. ஸோ ஓகேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங். நெட்வொர்க் உங்களுக்கு என்ன பண்ண நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்குது இது ஓகேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிக்கோட பப்ளிக் ஐபி, நிக்கோட ப்ரைவேட் ஐபி, விர்ச்சுவல் நெட்வொர்க்கு, இதுதான் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ஸு, இன்பவுண்ட் ரூல்ஸ் ஓகேங்களா. ஆர்டிபி அலோவ் பண்ணியிருக்கு ஓகேங்களா. இது அவுட்பவுண்ட் ரூலு, அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்ஸு, லோட் பேலன்சிங் இதான் இருந்தால் நான் காட்டும் ஓகேங்களா. இதுதான் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ஸ் என்எஸ்சி சொல்லுவாங்க. கனெக்ட் இதான் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்டிபி கனெக்ட் பண்ணலாம், எஸ்எஸ்ஹெச் எடுக்கலாம், லினக்ஸ் மிஷின்னா எஸ்எஸ்ஹெச் எடுத்துக்கலாம். பாஸ்டப் இது வந்து அசூரில் நீங்கள் என்ன பண்ணலாம், விஎம்ஐ கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். சவுண்டுக்கு வர டிஸ்க்கு ஓஎஸ் டிஸ்க் இது காட்டுது, எவ்வளோ சைஸு, டிஸ்க் டைப்பு
ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு ஐ ஆப் 7 காட்டுது. டிஸ்க்கு டேட்டா டிஸ்க் இந்த கனெக்ட் பண்ணது இங்கே காட்டும். சைஸு சைஸ் இங்கே சேஞ்ச் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி எக்ஸ்டென்ஷனு கான்ஃபிகரேஷனு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ ஆட்டோ ஷட்டவுன் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதில் ஆன் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக எத்தனை மணிக்கு ஷட்டவுன் ஆகும் அப்படின்னு அது பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ண உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா எந்த இமெயில் ஐடிக்கு என்ன பண்ண உங்களுக்கு எந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுமோ அதை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், விஎம்மை ஏதாவது கமாண்ட் ரன் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். அதுலேயே இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமாண்ட் ரன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்ஷல் கமாண்ட் ரன் பண்ணுற மாதிரி விஎம்லேயே. ஸ்கிரிப்ட் எஜுகேஷன் இன் ப்ராக்ரஸ் பார்க்கலாம், என்ன ஆகுது பார்க்கலாம். பார்த்தீங்களா, அந்த மிஷினில் அந்த சர்வீஸ் ஸ்டேட்டஸில் நமக்கு என்ன பண்ணுது காட்டுது. இது மாதிரி என்ன பண்ணலாம், வந்து பவர்ஷெல் கமாண்டை இல்லைன்னா ரன் பண்ணி நம்ம இந்த சர்வரோட ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சர்வர் லாகின் பண்ண தேவையில்ல அப்படிங்களா, லாகின் பண்ணாமலே அது போர்ட்டல்லையே நம்ம என்ன பண்ணலாம், அந்த சர்வரில் பவர்ஷெல் கமாண்ட் ரன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அலர்ட்ஸு மெட்ரிக்ஸு ஸோ எவ்வளோ என்ன பண்ணலாம் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். விண்டோஸில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பார்த்துருப்பீங்க, ரிசோர்ஸ் மானிட்டர் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. அதே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய பர்ஃபார்மன்ஸ் கவுண்டரில் இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி தான் இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம மிஷின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா லாகின் கூட பண்ணலாம், அதனால யாரும் காட்டுது. லாக்ஸு பூட் டைனாக்ஸ்டிக்கு மிஷினோட ஸ்டேட்டஸை பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மிஷின் வந்து லாகின் பண்ண முடியல, அது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா மிஷின் எந்த ஸ்டார்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது லாகின் ஸ்கிரீன் வந்து நிற்குது. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், மிஷின் எந்த ஸ்டைலில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். செக் பண்ணிக்கலாம். இங்கே பாஸ்வேர்ட் ரிசெட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், நீங்கள் பாஸ்வேர்ட் ரிசெட் பண்ணிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா இங்கே ரீசெட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் ஆர்டிபி விஷயம் என்ன பண்ணுங்கள், ஆர்டிபி எடுக்க முடியல பிரச்சனை ஆச்சு அப்படின்னா நீங்கள் கனெக்ஷன் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம விண்டோஸ் சர்வர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, எப்படி நம்ம விஎம் சைஸ் எப்படி செக் பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறது, நெட்வொர்க்கு, ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு ஓகேங்க, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வாங்க மிஷினை லாகின் பண்ணலாம். கனெக்டு ஆர்டிபி
ம். ஸோ புதுசா ஒரு சர்வர் நம்ம என்ன பண்ணோம், இன்ஸ்டால் பண்ண உடனே பேசிக் திங்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணோம். ஒண்ணு ஃபஸ்ட்டு தான் சர்வருக்கு நேமு. சர்வர் மேனேஜர்ல போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த கம்ப்யூட்டர் சர்வருக்கு இந்த நேம் கொடுப்போம். இதுக்கு நம்ம நேம் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டொமைனில் ஜாயின் பண்ணாதான் பண்ணுவோம். ஓகேங்களா. இங்கே டொமைன் செட்டப் இல்லை, அதனால் ஒர்க் குரூப்பில் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரிமோட் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஓகேங்களா, ரிமோட் டெஸ்க்டாப் எனேபிள் பண்ணுறது. ஓகேங்களா. எனேபிள் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைம் ஜோன் செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் விண்டோஸ் அப்டேட் கான்ஃபிகர் பண்ணுவோம். நியூ மிஷின் வந்த உடனே இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ண உடனே என்ன பண்ணுவோம், செக்யூரிட்டி அப்டேட்டில் இன்ஸ்டால் பண்ண அப் டு டேட்டுக்கு என்ன பண்ணுவோம், செக்யூர் பண்ணுவோம். டைம் ஜோன் இங்கே இருக்குது. நியூ மிஷினில் எப்படின்னா கம்ப்யூட்டர் நேமு, டைம் ஜோனு, விண்டோஸ் அப்டேட்டு, ஃபயர் வாலு இதில் ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ டைம் ஜோன் என்ன பண்ணலாம், இந்தியா டைம் ஜோன் பண்ணிக்கலாம். விண்டோஸ் ஃபயர் வால் எனேபிள் ஆகிருக்கு. இந்த விண்டோஸ் அப்டேட்டில் இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும்.